திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஒரு மனிதன் அவன் தன்னுடைய இருதயத்தில் எண்ணிக்கொண்டவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்று மனிதர்கள் மத்தியிலே பொதுவாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று கூறுகிறதான பொழுது அவருடைய கல்வி தராதரம், அவருடைய தொழில், அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான வீடுகள், பொருட்கள், அந்தஸ்து, பொருளாதாரம், இப்படிப்பட்ட காரியங்களை மையமாக வைத்தே அநேகர் என்று பேசுகிறார்கள். இந்த உலகத்தில் கடவுள் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். தேவன் இவைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக மனிதர்களை ஆசீர்வதிக்கிறவர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய பவுல் என்பவருக்கு இவைகள் யாவும் அவரிடம் காணப்பட்டு இருந்தும் கிறிஸ்துவை அறியும் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய கண்கள் காண்கிறதான இந்த உலக ஆசீர்வாதங்களை விட பிரகாசமான மனக்கண்களால் மாத்திரம் காணக்கூடிய கிறிஸ்துவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்மிடம் இருக்கும் சகலவற்றையும் நீங்கள் விட்டுவிட்டு துறவியாக மாற வேண்டும் என்பது பொருள் அல்ல. எப்போதும் ஏழைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். சில வேளைகளில் கர்த்தரை அறிந்தவர்கள் பல லட்சங்களை செலவு செய்து தங்கள் குடும்பங்களில் முக்கியமான காரியங்களை, முக்கியமான நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் தங்களுடைய திருமணத்திற்கு சாதாரண ஆடை கூட வாங்குவதற்கு வழி இல்லாமல் காணப்படுகிற எத்தனை ஏழை உள்ளங்கள் பலர் இருக்கிறார்கள் என்பதை இந்நாட்களை சிந்திக்க வேண்டும். எனவே பரலோக மேன்மையை நாடி சொல்லுகிறதான நாம் எப்போதும் ஏழைகளுக்கு தாராளமாய் உதவி செய்ய வேண்டும். தரித்திரரை விசாரிக்கும்படிக்கு ஆதி திருச்சபையின் தூண்களாக எண்ணப்பட்டதான தேவனுடைய தாசர்களாகிய யாக்கோபு, பேதுரு, யோவான் என்பவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாக பவுலுக்கு அறிவுரை கூறினார்கள். இந்த காரியத்தை குறித்து நாமும் கருத்துள்ளவர்களாக, சிந்தனையுள்ளவர்களாக, தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே வாஞ்சிக்கிறார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த பூமிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், நாட்களே இவைகள் இல்லாமல் எத்தனை ஏழை எளிய ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் ஒரு நேரம் ஆகாரம் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்களை அவர்களை நாம் நினைக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இப்படி ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுத்து உதவுகிறதான பொழுது இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இதன் மூலமாய் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு ஒரு வழி வகிக்கிறது என்பதை நாட்களை மறந்து போய்விட வேண்டாம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாட்களை தரித்திரரையும் நினைத்து அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்கிறவர்களாய், அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கிருபை நிறைந்த தேவன். எங்களிடம் காணப்படுகிற சகல விதமான ஆசீர்வாதங்களும் உம்முடைய ஆண்டவரே. அவைகளை நாங்கள் உணர்ந்து
ஏழை எளிய ஜனங்களை எப்போதும் நாங்கள் விசாரிக்க முடியாது, அவர்களை நினைத்து பார்க்க முடியும், அவர்களுக்கு உதவி செய்யும்படியான அப்படிப்பட்ட இரக்கமுள்ள குணத்தை தேவனீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. பேதைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ.